வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம ஒரு தெரியப்படாத ஒரு கோவிலையும், ஊரையும் பார்க்க போறோம். அதுதான் நன்னிலம் வட்டத்தில, அதாவது பார்த்தீங்கன்னா, கொல்லுமாங்குடியிலேருந்து நெடுங்காடு போற வழியில இருக்கக்கூடிய பாவட்டக்குடி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோவிலோட குளத்த தான் பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு பாருங்க. இந்த குளத்துக்கு நேர் எதிர்த்தாப்புல தான் பாவட்டக்குடி சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு சோழர் காலத்து கட்டடை கோவில். ஆனால் அதிகம் தெரியப்படாத கோவிலா இருக்கு. இது தேவார தலமாவும் இல்ல, வைப்பு தலமாவும் இல்ல. மேபி பாடப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஊரை பற்றியான குறிப்புகள் எங்கேயுமே தேவாரத்தில சொல்லப்படல. பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கலாம். அதேமாரி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, சாதாரண எப்போதும் போல உள்ள சோழர் கால கற்றளி. ஆனால் கொஞ்சம் மாடக்கோவில் அமைப்பிலும் இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு 4, 5 படிக்கட்டு மாரி வச்சிருக்காங்க. விநாயகர் சிலைய பார்க்கலாம். அதேமாரி இந்த கோவில்ல நந்தி கொஞ்சம் மேல ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில தான் வைத்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சிவனுக்கு ஈடா வைக்கணுங்கிறதுக்காக தான். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இதுதான் முகப்பு கதவு. ஆனா எந்நேரமும் பூட்டியே தான் இருக்கு. அதேபோல முருகன். முருகனோடது பாலமுருகன் சிலையா வச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்ப வைத்த சிலையா கூட இருக்கலாம். அதேமாரி இந்த கோவிலை சுற்றி நிறைய சிவலிங்கங்கள் இருக்கு. அது எல்லாமே ஷீட் போட்டு அப்படியே தனித்தனியா வைத்திருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் அதிக தெரியப்படாத இருக்க காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப உள்ளார இருக்கு. அதனால இந்த கோவிலை பற்றிய இதுவும் இல்ல. அதேமாரி கூகுள் மேப்லயும் தேடி பார்த்தாலும் இந்த கோவில் குறிப்புகள் இல்லாதனால தான் அதிகமா இங்க யாரும் வரதில்ல போல. அதேமாரி அம்பாளுடைய கருவறை இங்கேருந்து பார்க்கலாம். உள்ள ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லன்ட்டாரு ஐயர். அதனால நான் இங்க வேணான்னு சொல்லிட்டு இங்க வெளிலேருந்தே எடுத்தேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலுங்க. நீங்கலாம் வந்து பாருங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, வழக்கமா இருக்கிற மாரியே மகாமண்டபம், அர்த்த மண்டபம், அதேமாரி கருவறை இதெல்லாம் கொண்டிருக்கு. மகாமண்டபத்த வெளியிலேருந்து தான் பார்க்குறோம். சிவகாம சுந்தரின்னு அம்பாள் சொல்றாங்க. இறைவன் பேரு சுந்தரேஸ்வரர் கோவில். வழக்கமான ஆவுடையார், அதேமாரி உயர்ந்த பானம் கொண்ட அமைப்பில தான் சுந்தரவேஸ்வரர் இருக்கிறார். ஆனால் புகைப்படம் தான் எடுக்க முடியல. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, எப்போதும் உள்ள மாரி அதிட்டானம் இது எல்லாமே சோழர் காலத்த சேர்ந்ததா இருக்கு. அதேமாரி சோழர் கால ஒரே ஒரு கல்வெட்டு இருக்கு. 3ஆம் ராஜராஜனை குறித்த கல்வெட்டு தான் இது. இத தான் நீங்க பார்க்குறீங்க. திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டுன்னு போட்டு, அவருடைய 23வது ஆட்சி ஆண்டு. அத எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் சில வார்த்தைகள் அழிந்து போயிருக்கு. சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு 22வதன் எதிராம் ஆண்டுன்னு சொல்றாங்க. அதாவது 22வதன் எதிராம் ஆண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 23ன்னு அர்த்தம். அதேமாரி இந்த ஊர உயர்கொண்டார் வளநாட்டு அம்பர் நாட்டு பாவடைக்குடின்னு சொல்றாங்க. பாவட்டக்குடிங்கிறது இப்ப சொல்ற பெயர். அதேமாரி இந்த ஊருக்கு இன்னொரு பேரு தியாக வினோத நல்லூர்ன்னு குறிப்பிடுறாங்க. அது ஏங்கிறத நான் கல்வெட்ட கடைசியா விளக்கி சொல்றேன். கொஞ்சம் சின்ன கல்வெட்டு தான். ஆனா கொஞ்சம் தகவல் நெறைய இருக்கு. இப்ப நம்ம கோவிலோட அமைப்ப பார்ப்போம். இந்த கோவிலோட அமைப்பு வழக்கமா இருக்கிற மாரியே கீழ உள்ள அதிட்டானம், இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஜெகதியில இருக்கு. இப்ப பார்த்த கல்வெட்டு ஜெகதியில இருக்கு. அதேமாரி நெறைய இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் நெறைய இருக்கு. மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன்ஸ் எல்லாமே அர்த்த மண்டபத்தில தான் பொறிக்கப்பட்டிருக்கு. மகா மண்டபம் பின்னால ரெனோவேட் பண்ணதுனால நெறைய சிற்பங்கள் மறைந்திருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு கோவில்ல இந்த அர்த்த மண்டபத்தில அதிகமான சிற்பங்கள் காணப்படுது. மேல 2, 3 வீரர்களோட சிற்பம் இருந்தது. அதுவும் கொஞ்சம் அழிக்கப்பட்ட நிலையில இருக்கு. ஏன்னா கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த கோவில் பின்னால நகரத்தார் அவங்கலாம் எதுவும் பண்ண மாரி தெரியல. அப்படியே சோழர் கால கற்றளி கோவிலாவே இருக்கு. அதேமாரி தட்சிணாமூர்த்தியோட சன்னதி. தட்சிணாமூர்த்தியோட சன்னதியில உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு தட்சிணாமூர்த்தி மாரியே தெரியல. ஏன்னா அந்த மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் போட்டு பண்ணதுனால அது தட்சிணாமூர்த்தி மாரியே தெரியல. அப்புறம் கையில இருந்தது அந்த ஓலைச்சுவடி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தட்சிணாமூர்த்தினே புரிந்தது. அதனால வர மக்கள் இத கொஞ்சம் நல்லா பராமரிக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா, இந்த மாரி கோவில்கள நம்ம பாதுகாக்கணும் எப்பொழுதுமே. சரி, அதேமாரி இந்த கோவில்ல ஒரே ஒரு கல்வெட்டு தாங்க இருக்கு. வேற ஒண்ணும் கல்வெட்டு இல்ல. ஆனா கல்வெட்டுல மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்கு. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, ஆதித்தல உறுப்புகள் இந்த கீழ் தளம் இருக்கு பார்த்தீங்களா, அதில பார்த்தீங்கன்னா, அதிட்டானம் இருக்கு, பாதச்சுவர் அததான் சுவர்ன்னு நீங்க பார்க்குறீங்க. அதற்கு மேல உள்ளத பிரஸ்தரம்னு சொல்றாங்க. இந்த அதிட்டானத்தில இப்ப நம்ம கல்வெட்டுல பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ஜெகதின்னு சொல்லுவாங்க. அதிட்டானத்தில மொத்தம் குமுதம்னு ஒண்ணு இருக்கு, ஜெகதின்னு ஒண்ணு இருக்கு, உபானம்னு இருக்கு, கண்டம்னு இருக்கு, கம்புன்னு இருக்கு. அதேமாரி பாதச்சுவர். இந்த மாரி இந்த கோவில் சோழர் கால அமைப்பிலே உருவாக்கப்பட்டிருக்கு. கன்னி மூலையில கணபதி இருக்கிறார். ஆனால் இந்த கோவில்ல உள்ள எல்லா கடவுள்களுக்கும் தனித்தனியாக என்ன பெயர் அப்படிங்கிறது இங்க குடுக்கப்படல. அதுக்கு காரணமே இது அதிகம் தெரியப்படாத கோவிலாக இருக்கிறது தான். ஊர் மக்கள் கொஞ்சம் பராமரிப்பு செஞ்சதுனால தான் இங்கெல்லாம் பாதைலாம் அமைச்சிருக்காங்க. அதுவரைக்கும் பாராட்டுக்குரிய விஷயம். அதேமாரி இந்த கோவிலுக்கு அந்த மேல் பக்கத்தில பிரஸ்தரம் அப்படிங்கிற பகுதியில எழுதகம்ங்கிற பகுதியில நிறைய சின்ன சின்ன யாழி போன்ற சிற்ப அமைப்புகள் இருக்கு. ஆனா ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறதுனால அத கொஞ்சம் டெப்த்தா காட்ட முடியல. இந்த கோவில் விமானம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நாகர அமைப்புல உள்ள விமான அமைப்புல தான் இருக்கு. இது வெசர அமைப்பு கிடையாது. வெசர அமைப்புன்னா கொஞ்சம் உருண்டை அமைப்புல இருக்கும்.
அதேமாரி சின்ன சின்ன தூண் அங்கங்க காணப்படுது. அந்த காலத்தில வந்து தூண்லாம் இருந்திருக்கும் போல. அது காலப்போக்குல மறைஞ்சிருச்சு. அதேமாரி இந்த கோவில்ல உள்ள நெறைய இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அர்த்த மண்டபத்திலயும் இருக்கு. அதேமாரி கருவறை பின்புற சுவர், அதாவது மேற்கு சுவர்லயும் காணப்படுது. ஆனா நான் ஒரு விஷயத்த மட்டும் உறுதியா சொல்லுவேன். இங்க நெறைய கல்வெட்டுகள் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்க பார்த்தாலே தெரியும். கல்வெட்டுகள் அங்கங்க அழிஞ்சு கிடக்கிறத பார்ப்போம். அதுல ஒரு கல்வெட்டு தப்பி தவறி இருக்கு. ஆனா அதில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த கல்வெட்ட ஏற்கனவே ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி படி அளந்துட்டாங்க. அதுவரைக்கும் நல்லது தான். இதெல்லாம் எதுக்குன்னா, எந்த அளவுக்கு கோவில்களோட நிலை இருக்குங்கிறத பார்க்கணும். கும்பாபிஷேகம் 2010ல செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு இப்ப செய்ய போறதா கேள்விப்பட்டேன். ஊர் மக்களும் அதுக்காக காத்துட்ருக்காங்க. அதேமாரி இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிலைகள் இது வெளியில உள்ள வெளிப்புற சிலைகள், கோட்ட சிலைகள் எல்லாமே பின்னால வடிவமைக்கப்பட்டதாக தான் தெரியுது. அதேமாரி நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த பிட்டிகைன்னு சொல்ற தாமரை பீடம் மாரியான அமைப்பு, அந்த கோமுகை, அபிஷேக நீரை வெளியேற்ற இந்த கோமுகை கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உயரமா தான் அமைத்திருக்காங்க. அதுமாரி ரொம்ப அற்புதமா ஆர்க்கிடெக்சுரலா அந்த காலத்தில கட்டியிருக்காங்கங்க. அத நம்ம முறையா பராமரிச்சாலே இந்த கோவில் என்றென்றும் நிலைக்கும். அதேமாரி பிரம்மதேவனுடையது பார்த்தா தெரியும். இது எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்பயே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப பெயிண்ட் அடிச்சு அத பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப பெயிண்ட் அடிச்சா நமக்கு எந்தெந்த சாமி இருக்குங்கிறதும், கோட்ட சிலைகளையும் பார்க்கணும். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கோட்ட சிலைகள நம்ம பார்க்குற மாரியே மேல உள்ள விமானத்தில நெறைய சிற்பங்கள் இருக்கும், சிலைகள் இருக்கும். அதுவும் என்னங்கிறது தெரிஞ்சா ஓரளவுக்கு நமக்கு கருத்து புரியும். ஏன்னா, அதில கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு சம்மந்தப்பட்ட நிறைய கதைகள வந்து சிற்பமா வடிவமைச்சிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லையே நெனச்சு அத விட்டுறக்கூடாது. அதையும் நம்ம பார்த்தா தான் நமக்கு அதுக்கு புரியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, விஷ்ணு துர்க்கை. இப்ப நான் முதல்ல துர்க்கைன்னு நெனச்சு தான் பார்த்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது விஷ்ணு துர்க்கை. இந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பழங்கால சிலை தாங்க. அதோட அமைப்பிலே பார்த்தாலே தெரியுது. இதெல்லாம் பழங்கால சிலை. பிரயோக சக்கரம் கொண்ட நிலையில வந்து துர்க்கை இருக்காங்க. அதேமாரி சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரரும் வந்து சோழர் கால அமைப்பில தான் இருக்கிறார். இக்கோயில் ஏறத்தாழ ஒரு 800 அல்லது 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில். ஏன்னா, இது 3ஆம் ராஜராஜனோட கல்வெட்ட கொண்ட காரணத்தினால, ஏறக்குறைய பிற்கால சோழர்கள ஒரு 13 இல்ல 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோவிலாக தான் இருந்திருக்கும். அதனால தான் இந்த கோவிலை பற்றியான குறிப்புகள் நமக்கு எதுவுமே பெருசா கிடைக்கல. அதனால தான் சொல்றேன். தேவாரம் அந்த காலத்தில உருவாக்கப்பட்டதுக்கு காரணமே என்னன்னா, கோவில்கள் அழிவுறு இல்லாம, என்னென்ன கோவில் பின்னால அழிந்தாலும் கூட, அதை குறிப்பெடுக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு. ஆனால் தேவாரத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கோவில்கள் நெறைய அழிந்து போயிட்டு. அதில சில எச்சங்கள், சில அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்கே காணப்படுது. அத பராமரிக்கிற விதத்தில நம்ம பராமரிச்சோம்னா எல்லாம் சரியா இருக்கும். அதேமாரி அம்பாளோட கோட்டம். அம்பாளோட கோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறாங்க சிவகாம சுந்தரி. அவங்களுடைய விமானம் மட்டும் வெசர விமானத்தில உருண்டை வடிவமைப்பில இருக்கு. இங்க சிற்பங்கள் காணப்படல. அது மாரி சின்ன கோவிலாக இருந்தாலும், ஒரே ஒரு கல்வெட்டு, ஆங்காங்கே சில சிற்பங்கள் இருந்தாலும், ஆர்க்கிடெக்சரல் வைஸா இந்த கோவில் ரொம்ப அழகா இருக்குங்க. நான் ரொம்ப பிரமிப்பா பார்த்தது இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, குளம். கிட்டத்தட்ட 3 குளம் இருக்கு. அதேமாரி இந்த ஊர்ல ஒரு பெருமாள் கோயிலும் இருக்கு. அது எண்ணற்ற கல்வெட்டு தகவல சொல்லுது. ஆனால் அது இப்ப தான் கொஞ்சம் கட்டி முடிச்சிருக்காங்க. அத நான் இன்னொரு பதிவுல கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். அந்த கோவில்ல 2, 3 கல்வெட்டுகள் பார்த்தேன். அத தனிப்பட்ட முறையில சொன்னா தான் புரியும். அதுதாங்க இந்த ஊர் தாங்க. இந்த ஊர் பேர் பாவட்டக்குடி. இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, கொல்லுமாங்குடியிலேருந்து நெடுங்காடு போற வழியில இருக்கக்கூடிய ஊர். சரி, இப்போ உள்ள இருக்கக்கூடிய சாமிகள் பார்ப்போம். முதல்ல கணபதி, அதேமாரி வள்ளி தெய்வானை உடனுறை முருகன். இந்த கோவில்ல வந்து அகத்தியரும், அவருடைய மனைவி லோபமுத்திரையோட சிலை இருக்கு. அதன்படி பார்க்கும்போது நான் விசாரிச்ச வரைக்கும், அகத்தியர் வழிபட்டிருக்காருங்கிறதுனால, அகத்தீஸ்வரர்ன்னு கூட அழைக்கப்பட்டிருக்கலாம் இறைவன். அருள்மிகு சுந்தரேஸ்வரர், நீண்ட பாணமும், அதேமாரி ஓரளவுக்கு வட்ட வடிவில இருக்கக்கூடிய ஆவுடையார் கொண்ட அமைப்பில தான் சிவலிங்கம் இருக்கு. நந்தி தேவர், சிவகாம சுந்தரி, அப்புறம் சனிக்குரிய தலம். அதேமாரி பைரவருக்கும் ஒரு சிலை இருந்தது. அதேமாரி சூரியனுக்கு ஒரு சிலை இருந்தது. இதுதான் உட்புற அமைப்பு. அதேமாரி மேல அந்த உட்புற விமானம் அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வௌவால் நெத்தி அமைப்பில. அதாவது வௌவால் நெத்தி மண்டபம்னு பார்த்தீங்கன்னா, திருவிழிமலையிலலாம் அமைப்பு இருக்கும். திருவிழிமலையிலும் ஒரு சில கோவில்களையும் காணப்பட முடியும். அந்த மாரி எல்லா கோவில்களையும் இத அமைக்கும்பொழுது, பிற்காலத்தில அமைக்கும்பொழுது, இந்த வௌவால் நெத்தி அமைப்பிலே மண்டபம் அமைச்சிருப்பாங்க. இப்பயும் நீங்க அந்த கோயிலுக்குலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அமைப்பில இந்த கோவில் காணப்பட்டுச்சு. இவ்வளோ தான் உள்ள இருக்கக்கூடிய சிலைகள். அதனால தான் ஒரு ஃபோட்டோலயே எடுத்து காட்டுறேன். இப்ப கல்வெட்டுக்கு வருவோம். இந்த கல்வெட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாரி அர்த்த மண்டபம் தென்புற ஜகதியில இருக்கு. 3ஆம் ராஜராஜ சோழனோட 23ஆம் ஆட்சியாண்டு. 1239ஆம் ஆண்டு. என்ன சொல்றாங்க அப்டின்னா, "ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திக்கு ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு 22வதின் எதிராம் ஆண்டு." அப்டின்னா 23ன்னு எடுத்துக்கணும். எதிராம் ஆண்டுன்னா 23ன்னு எடுத்துக்கணும். கர்க்கடக ஞாயிற்றுங்கிறது என்ன அப்டின்னா, ஆடி மாசம், அப்பர பட்சத்து, வளர்பிறை, திரையோதசிங்கிற திதியில புதன்கிழமையில வரக்கூடிய மக நாள் அன்னைக்கு
உடையார் உயக்குண்டார் திருநாமத்துக்காணி, அதாவது திருவாரூர் உடையார்ன்னு இங்க குறிக்கிறாங்க. திருவாரூர் உடையார்ங்கிறது திருவாரூர் கோவில் இறைவனுக்கு திருநாமத்துக்காணியாக அந்த கோவிலோட நிலமா எங்க இருந்திருக்கு? உயக்கொண்டார் வளநாட்டு அம்பர் நாட்டு. அம்பர் நாட்டுங்கிறது இங்க பக்கத்துல அம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த நாட்டைச் சேர்ந்த இந்த ஊர் பாவடைக்குடியான தியாக வினோதநல்லூர். இந்த ஊருக்கு பழைய பேர் என்னன்னா தியாக வினோதநல்லூர். தியாக வினோதன்கிறது வேற யாரும் இல்ல, 3ஆம் ராஜராஜனுடைய தந்தையான 3ஆம் குலோத்துங்கனுடைய பட்டப்பெயர். அந்த தியாக வினோதநல்லூரான இந்த ஊர்ல ஒரு திருவீதி, ஒரு வீதிக்கு பேரு வீரராஜேந்திரன். இந்த மன்னன் 3ஆம் குலோத்துங்கனுடைய பட்டப்பெயரும் வீரராஜேந்திரன். இந்த திருவீதியில கீழ அதுக்கப்புறம் வார்த்தையில எழுந்தருளி இருக்கும் சுப்பிரமணிய பிள்ளையார். சுப்பிரமணிய பிள்ளையார்னா வேற யாரும் இல்ல, முருகன். முருகன் கோயில் இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. ஸ்ரீகாரியம் செய்வார்க்கும், ஸ்ரீ மாகேஸ்வர கண்காணி செய்வார்க்கும், தேவகன்மி கோயில் கணக்கருக்கும் ஏதோ ஒரு தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல மாகேஸ்வர கண்காணிங்கிறவங்க கோவிலை நிர்வகிக்கிறவங்க, காரியம் செய்வார்கள்ங்கிறவங்க அரசன்ட்டேருந்து வரக்கூடிய ஓலையை செஞ்சு கோவில்ல இறைப்பணி செய்கிறவங்க, அதாவது விழா நடத்தக்கூடியவங்க. அதேமாதிரி தேவகன்மிங்கிறவங்க வந்து வரக்கூடிய நிபந்தத்தை பணமாக மாற்றி அதிலேருந்து வரக்கூடியதை வச்சு கோவிலுக்கு எல்லா நல்லதையும் செய்கிறவங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊரில் ஒரு திருவீதிக்கு இவரோட பெயர் வைக்கப்பட்டிருக்கு. வீரராஜேந்திரன்கிறது வீரராஜேந்திர சோழன் கிடையாது. 3ஆம் குலோத்துங்கனுக்கே ஒரு வீரராஜேந்திரன் பட்டம் இருந்திருக்கு. ஏன் நம்ம 1ஆம் குலோத்துங்கனுக்கே ராஜேந்திரன் ஒரு பட்டம் இருந்திருக்கு. அதனால ஏன் நம்ம நிறைய குழம்புவோம் கிடையாது. அவங்க அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே தம்முடைய முன்னோர்களோட பெயரை பட்ட பெயராக வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் வீரராஜேந்திரன் திருவீதின்னு ஒரு வீதி இருந்திருக்கு. இப்பயும் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மன்மதன் கோவில்னு ஒரு கோவில் சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த காலத்தில் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு போல் இந்த கோவில். இப்போ அது இருக்கிற மாதிரி நானும் அதை கவனிக்கலை. ஆனால் 700 வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டுலையும் இந்த செய்தி இருக்குது. இதுதாங்க இந்த கோவிலில் மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு செய்தி. இந்த கோவிலில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அது இன்னும் மிக முக்கியமான ஒரு கோவில். அதை நான் அடுத்த பதிவில் இன்னும் நான் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் நான் அது சொல்கிறேன். இதுதான் இந்த கோவிலை பற்றி. ரொம்ப ரொம்ப அழகான ஊருங்க. நான் பார்த்ததுலே அழகான ஊர். சிறுபுலியூர்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா பெருமாள் கோயில், அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த கோயிலையும் பாருங்கள், இந்த கோயிலையும் பாருங்கள். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். நன்றி, வணக்கம்.